விஜய் இப்படி ஒரு அதிர்ச்சியான விஷயத்த சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி வீட்ல இருக்கிற யாருமே எதிர்பார்க்கல. குறிப்பா மல்லி, வெண்பா 2 பேருமே அதிர்ச்சியில உறைஞ்சு போய் உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். வெண்பா எப்படியாவது அந்த 100 மீட்டர் காம்படிஷன்ல வின் பண்ணிடணும் அப்படிங்கிற மாரி 1000 கனவுகளோட காத்து இருக்கிறாங்க. ஆனா விஜய் வெண்பாவோட கனவுகள விட எனக்கு வெண்பா தான் முக்கியம். அவளோட பாதுகாப்பு தான் முக்கியம் அப்படிங்கிற மாரி இப்ப தீர்க்கமா ஒரு முடிவு எடுத்துடுறாங்க. அதனால இந்த காம்படிஷனுக்கு போகவே கூடாது அப்படிங்கிற மாரி ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிடுறாங்க. மல்லியும் எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க. நீங்க சொல்லிட்டு வெளியில போயிருவீங்கங்க. வீட்ல இருக்கிறது நான் தான். பால் குடிக்க மாட்டேன், சாப்பிட மாட்டேன், தூங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவ அடம் பிடிச்சுட்டே இருப்பா. நான் என்ன பண்றது அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. பதிலுக்கு விஜயுமே நீ ஒழுங்கா சாப்பிடணும், தூங்கணும். டாடா உன்ன ஈவினிங் வந்து வெளியில கூட்டிட்டு போறேன் அப்படிங்கிற மாரி இப்ப மயில கூட்டிட்டு கோர்ட்டுக்கு கிளம்பிடுறாங்க. இதுக்கு இடையில ராஜியுமே ஒரு சப்போர்ட்டா பேசுற மாரி பேசுறாங்க. அதெல்லாம் உண்மையிலே பார்க்கறதுக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா விஜய் கிட்ட வெண்பாவுக்கு சப்போர்ட் பண்ற மாரி தான் சொல்றாங்க. அந்த குழந்தை எவ்வளவோ ஆசைப்படுதுடா, எவ்வளோ பிராக்டிஸ் பண்ணியிருக்குது. அப்புறம் ஏன்டா வேணாம் நீ சொல்ற அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "நீ உன் வேலைய மட்டும் பாரு. நீ எவ்வளோ நல்லவன்னு எனக்கும் தெரியும்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இப்ப விஜயுமே கிளம்பிர்றாங்க. இந்த சூழ்நிலையில இப்ப ராஜிக்கு ஒரு ஐடியா தோணுது. இந்த விஷயத்த எப்படியாச்சும் தீபிகா கிட்ட சொன்னா எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாரி இப்ப தீபிகாவுக்கு கால் பண்ணி சொல்லவுமே தீபிகா பயங்கரமா சந்தோஷமாகறாங்க. ஏன்னா வெண்பா காம்படிஷன்ல கலந்துக்கல அப்படின்னு சொன்னா அடுத்த பிளேஸ்ல இருக்கிற ஐஸ்வர்யா தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் அப்படிங்கிறதால ஐஸ்வர்யாவுக்கு நல்ல பேர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்க. ஐஸ்வர்யா கிட்டயுமே அந்த விஷயத்தை எடுத்து சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. இத பார்த்து தீபன் கொஞ்சம் கோவப்பட தான் செய்றாங்க. அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. எதிரணியில ரொம்பவே ஸ்ட்ராங்கான பெர்சன் இருக்கணும். அவங்கள எதிர்த்து நம்ம ஜெயிச்சா மட்டும் தான் அதுதான் உண்மையான சக்சஸ் அப்படிங்கிற மாரி கன்சிடர் ஆகும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதையெல்லாம் அவங்க கன்சிடர் பண்றதா இல்ல. இப்ப வெண்பா ரொம்பவே ஹர்ட் ஆகி இருக்கிறாங்க அப்படிங்கிறதால எப்படியாச்சும் இந்த காம்படிஷனுக்கு கூட்டிட்டு போகணும் அப்படிங்கிற மாரி மல்லி முடிவெடுத்து இப்ப காம்படிஷனுக்கு கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க. இத பார்த்து தீபிகா பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா ராஜிக்கு சொன்னாங்க அப்படிங்கிறதால தான் அவங்க வரமாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இருந்தாங்க. இப்ப வெண்பா இந்த காம்படிஷன்ல நிச்சயமா வின் பண்ணிருவாங்க. ஆனா இந்த தீபிகா இத எப்படி எடுத்துக்க போறாங்க? நிச்சயமா பல பிரச்சனைகள கொண்டு வரத்தான் செய்வாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்துக்கள மறக்காம கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க.